பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. குளோரி வேதாகம கல்லூரியின் 9வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினார், தேவனோ விளையச் செய்தார் என்ற வேத வசனத்தின்படியாக எல்லாவற்றையும் விளையச் செய்கிற ஆண்டவருக்கு சகல கனமும் மகிமையும் துதியும் உண்டாவதாக. இந்த ஆரம்ப ஜெபத்தை பாஸ்டர் ஜீவதாஸ் அவர்கள் முன்பாக வந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவரே, ஆண்டவரே, ஊழியத்துக்கான ஆலோசனைகளையும் ஆண்டவர் ஊழியத்துக்கான அறிவுரைகளையும் இந்த இடத்துல படித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஐயா. ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் நீர் வந்தது போல இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அநேக மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவரை புறப்பட்டு போக உம்முடைய கிருபையின் பிரசன்னத்தை பிள்ளைகளுக்கு தரவிடமா ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்தை துவக்கமும் முடிவு மட்டுமாய் நீ எங்களோடு இடைபடுவீராக. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எங்களை உண்மையுள்ளவள் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறாம். ஆண்டவரே, சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர்மிகுந்திடுமை சுவிசேஷம் தனை கோரி உயர்த்திடுவோம் உம்மையே. ஹல்லேலூயா. சீர்மிகுந்திடுமை சுவிசேஷம் தனை கோரி உயர்த்திடுவோம் உம்மையே. Thank you Holy Ghost. Hallelujah. உம்மை ஆராதிக்கின்றோம் தெய்வமே. உரையாற்ற வருகிறார் சகோதரி ஹெவன் கிரேசி அவர்கள். Good evening. First of all, on behalf of the entire batch of 2013, I'd like to welcome you all to the graduation ceremony of Glory Bible College. We gathered here to celebrate and validate the graduation ceremony of our Glory Bible College, and I am honored to welcome the chief guest, Reverend Dr. Thomas Gnanashekaran, founder and president of International Miracle Church Mission. He is here with us in this evening to share the word of God. A warm welcome to Pastor S. Jayapal, the Dean of Glory Bible College, Mr. Frederick Gnanaraj, the Principal of Glory Bible College. On behalf of the Glorious Bible College President, Pastor S. Chandrasekharan, I extend a hearty welcome to you all. Thank you. இந்த கல்லூரியானது 5 மாணவர்களையும் 2 ஆசிரியர்களையும் கொண்டு 2004ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இதுக்கு வேதத்துக்கு அடையாளமாக கொண்டு சொல்லுவோம், அடிக்கடி சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு அவர் பெரிய அற்புதத்தை செய்தார். இதுவரையிலும் 175க்கும் மேற்பட்ட மாணவர்களை இந்த குளோரி வேதமக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டு அறிக்கை வாசிக்க வருகிறார் சகோதரி ஹேமாவதி அவர்கள். குளோரி வேதாகம கல்லூரியின் தரிசனம் லூக்கா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பா என்று இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை இவ்வூழியத்தின் தரிசனமாக கொண்டு நாங்கள் தொடங்கினோம். ஒவ்வொரு மனிதர்களையும் மனிதரை பிடிக்கிற மனிதராக்க வேண்டும் என்பதே எங்கள் ஊழியத்தின் நோக்கமாக இருக்கிறது. கர்மேல் திருச்சபையின் போதகர் ரெவரண்ட் ராபர்ட் சைமன் ஐயா முதல் ஆண்டு பட்டமளிப்பு விழாவிற்கு வந்து மாணவர்களை பிரதிஷ்டை செய்தார். இது முதலாவது ஆண்டு 5 மாணவர்களை கொண்டு தொடங்கப்பட்டது. 2ஆம் ஆண்டு ட்ரினிட்டி ஃபுல் காஸ்பல் சர்ச் ரெவரண்ட் ஏ பிரதாப் சிங் ஐயா சிறப்பு செய்தியாளராக வந்து மாணவர்களை பிரதிஷ்டை செய்தார். 3ஆம் ஆண்டு 17 மாணவர்கள் வந்து படித்தனர். 4ஆம் ஆண்டு 35 மாணவர்கள் வந்து எங்கள் வேதாகம கல்லூரியில் பயின்றார்கள். இந்த ஆண்டு மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி கோர்ஸ் நடத்தும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்தார். அப்போஸ்டலிக் கிறிஸ்டியன் அசம்பிளி ACA சபையை சேர்ந்த போதகர் ரெவரண்ட் ஆனந்த் ஐயா அவர்கள் வந்திருந்து ஒவ்வொரு மாணவர்களையும் அபிஷேகத்துக்குள் நடத்தினார். 5ஆம் ஆண்டு 41 பேர் படிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். பாளையங்கோட்டை ரெவரண்ட் M. ராஜேந்திரன் ஐயா வந்திருந்து 6ஆம் ஆண்டு 27 மாணவர்கள் வந்து கற்றுக்கொண்டனர். ரெவரண்ட் M. சாம்சன் பால், பிரஸ்பரேட்டர் ஆஃப் சென்னை நார்த், அவர் வந்து எங்களுடைய பட்டமளிப்பு விழாக்கு வந்திருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய வார்த்தையில் ஊன்ற கட்டினார். 7ஆம் ஆண்டு 10 மாணவர்கள் வந்து வேதத்தை முறையாக பயின்று கொண்டார்கள். ரெவரண்ட் G. தாமஸ் தேவானந்தம் ஐயா அவர்கள் வந்திருந்து கர்த்தருக்குள் ஆசீர்வதித்தார்.
2008ஆம் ஆண்டு 12 மாணவர்கள் வந்து இக்கல்லூரியில் பயின்றனர். அப்பொழுது சர்ச் ஆஃப் காட் ரெவரண்ட் ஜி ஞானதாஸ், ஸ்டேட் ஓவர்சீஸ் ஆஃப் தமிழ்நாடு, கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தார். இப்பொழுது நம்ம மத்தியிலும் ஊழியக்காரர் வந்திருக்கிற அந்த 9ஆம் ஆண்டுக்கு விசேஷமா நாங்க சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னா, எங்கள் குளோரி வேதாகம கல்லூரி இந்த 9 ஆண்டுகளில் 172 மாணவர்களுக்கு மேல உருவாக்கி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஊழியக்காரர்களாக ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள். நம்ம மத்தியில கூட சகோதரர் குமார் ஐயா இருக்கிறாங்க. அவங்க நெடி மொழியனூர் என்ற பகுதியில ஊழியம் செய்கிறாங்க. இக்கல்லூரியில உருவாகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஊழியக்காரர்களாக கர்த்தருக்கு பயன்படுகிற விதத்துல ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள். எங்களுடைய நோக்கமும் தரிசனமும் கர்த்தருக்கு என்று ஒரு சேனையை எழும்ப வேண்டும். யுத்த வீரர்களாய் அவர்கள் ஆவிக்குரிய போராட்டங்களில் ஜெயம் எடுக்க வேண்டும். மட்டுமல்லாமல் பணித்தளங்களில் அரிக்கட்டைகளை சுமக்கிற அறுவடை வீரர்களாக அவர்கள் எழும்ப வேண்டும் எங்களது வாஞ்சை. எங்கள் கல்லூரிக்கு கர்த்தர் சொந்த இடத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் 9 ஆண்டுகளாய் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாள் இக்கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவுக்கு வந்த ஒவ்வொருவரும் எங்களுக்காக தயவு செய்து கர்த்தர் எங்கள் கல்லூரிக்கு என்று சொந்த இடத்தை கொடுக்கும்படி நீங்கள் அனைவரும் ஜெபிக்கும்படி உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். தேவன் என்னை தவிர தேவன் இல்லை, எனக்கு நீங்களே சாட்சிகள் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நான் வாசிக்கிறோம். கடந்த ஓராண்டாக படித்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், மாணவ மாணவியர்கள் இப்பொழுது முன்பாக வந்து அவர்களுடைய அனுபவ சாட்சிகளை நம் எல்லாருக்கும் பகிர்ந்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். முதலாவதாக பாஸ்டர் குமார் அவர்கள், இரண்டாவதாக சிஸ்டர் குணவதி அவர்கள், மூன்றாவதாக பிரதர் சுரேஷ் அவர்கள், நான்காவதாக சிஸ்டர் பிரியா அவர்கள், ஐந்தாவதாக பிரதர் யோவான் அவர்கள். எனது பெயர் குமார். நான் திண்டிவனம் பகுதியிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கிற ஒரு குக்கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். நான் இந்த கல்லூரியில 3 ஆண்டு காலமாக பயின்று வருகிறேன். இந்த பயிற்சி நான் ஊழியம் செய்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த வருடம் 10 ஆசிரியர்கள் பட்டத்தை நடத்தினார்கள். கணத்திற்குரிய பாஸ்டர் சந்திரசேகரையா அவர்களுடைய சாட்சியை கூட நான் கூறிவிட வேண்டும் என்கிற வாஞ்சோடு இருக்கிறேன். இருதயம் அறுவை சிகிச்சை நடந்தது. நாங்கள் எல்லோரும் மேலே அமர்ந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது துள்ளி குதித்து ஓடி வந்து எங்கள் மத்தியிலே அமர்ந்தார். அப்பொழுது அந்த பச்சை காயம் ஆறவில்லை. பச்சை காயம் மாறாத நிலையில எங்கள் மத்தியிலே ஓடி வந்து அமர்ந்து 13 மணி நேரம் ஆபரேஷன் செய்தாங்கப்பா. நான் மரித்து போவேன் என்று எனக்கு பயம் இருந்தது. ஆனாலும் இருக்காதபடி எனக்கு உயிரை தந்தார். இயேசு நல்லவருப்பா, அவரை நீங்க பிடிச்சுங்கப்பா, அவர் விட்டுறாதீங்கப்பா என்று அவர் கண் கலங்கி கண்ணீரோடு, இயேசு ரொம்ப நல்லவர், அவரை நீங்க விட்டுக்கூடாதுப்பா என்று கண்ணீரோடு எங்களுக்கு சொன்னார். வரம் என்ற பாடத்தை எங்களுக்கு நடத்தினார். பரத்திலிருந்து வந்திருக்கின்ற வரம் அவர் மத்தியில் இறங்கி அந்த அன்பு எங்கள் மத்தியிலே நெருக்குகிறதை நாங்கள் கண்டோம். எப்படி? அது மாத்திரமல்ல, நேற்றுக்கு முன்தினம் நான் இமயமலை வரை அடிவாரம் வரையிலே ஊழியத்திற்கு சென்றிருந்தேன். 300 பேருக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி, என்ன இவ்வளவு தூரம் சென்றிருக்கிறாரே என்று எங்களுக்கெல்லாம் அதிர்ச்சியாக, நாங்கள் ஐயா ஏன் ஐயா இவ்வளவு தூரம் நீங்க போனீங்க என்று நாங்கள் கேட்டோம். அவர் சொன்னார், ரொம்ப தூரம் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் மரிச்சாலும் இயேசுக்காக மரிக்க வேண்டும், இயேசு ஒருவருக்காகவே நான் மரிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது எங்கள் இதயங்கள் எல்லாம் சுக்குநூறாக போனது. இயேசு இடத்திலே நெருக்கி ஏவியது. கண்களைஞர்களாக அவரை பார்க்க கூடாதபடி நாங்கள் வேதனையோடு இருந்தோம். ஆண்டவராகிய இயேசு இந்த சபை மக்களுக்கும் எங்களுக்கும் பெரிய பாக்கியவானாக போதக பொருளாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். நாங்கள் எல்லோரும் பாக்கியவான்கள். நாங்கள் எல்லோரும் கர்த்தராகிய இயேசுவுக்குள் நாங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறோம். உங்களுக்கு சமாதானம். என் பெயர் குணவதி. நான் இந்த ஆண்டு வேதாகம கல்லூரியில் படிக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். ஏறத்தாழ 10 பாடங்கள் நடத்தப்பட்டன.
அதில் ஆவிக்குரிய வரங்களை பற்றி பாஸ்டர் சந்திரசேகர் ஐயா நடத்தினார். வரங்களை பணங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது, ஜோதிகளின் பிதாவினிடத்தில் தான் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அது மட்டும் அல்லாமல் பல வரங்களை எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது எங்கள் இருதயத்தில் உயிர்ப்பித்தது. அது மட்டுமல்லாமல் கிராம ஊழியத்துக்களும் சென்று ஆவிக்குரிய வரங்களை நாங்கள் அனல் மூட்டி எழுப்பி பயிற்சியும் பெற்றுக்கொண்டோம். அதற்காக பாஸ்டர் சந்திரசேகர் ஐயாக்கும் மற்ற பாடங்களை எடுத்த பாஸ்டர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் சுரேஷ்குமார். நான் புறமத பிரிவிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு உலக பிரகாரமா நான் MBA படித்துக் கொண்டிருக்கிறேன். வேதத்தையும் கட்சி தேரும்படியாக இந்த ஆண்டு இந்த வேதாகம கல்லூரியில் சேர்ந்தேன். புறமத மக்கள் அதிகமாக இருக்கிற இந்த சவுகார்பேட்டை பகுதியில் சுவிசேஷம் சொன்னோம்னா அது இந்த இந்தியா வட இந்தியா முழுக்க சொன்னதுக்கு சமம். அந்த மக்கள் மத்தியில சுவிசேஷம் சொல்லணும்னா அந்த மக்களோட மதத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும், நல்லா புரிஞ்சாதான் அவங்க மத்தியில் நம்ம சுவிசேஷத்தை சொல்ல முடியும். அப்படி சுவிசேஷத்தை சொல்லறதுக்காக பாஸ்டர் ஜெய்பால் அவர்கள் இந்திய மதங்கள் என்ற தலைப்புல பாடத்தை எடுத்தாங்க. அந்த பாடத்துல மதங்கள் என்றால் என்ன, அது இயல்புகள், அது தன்மைகள், அப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுத்தாரு. அப்படி சொல்லி கொடுத்தது அந்த மதங்கள் குறித்து நிறைய தெளிவான ஒரு பார்வை எனக்கு கிடைத்தது. அதன் மூலமா நான் மதங்கள் குறித்து ஒரு தெளிவான கண்ணோட்டத்தை அடைஞ்சேன். இந்த மக்கள் சோகர்பேட்டை பகுதி மக்களுக்கு மத்தியில நான் சுவிசேஷம் செய்ய போறேன். அதுக்காக எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்ற வார்த்தையின்படி பிற மார்க்கத்தை சேர்ந்த நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். யோவான் சுவிசேஷம் என்ற பாடத்தை பாஸ்டர் சாலமோன் ராஜ் நடத்தினார். வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படி இந்த பாடம் எனக்கு உபயோகமாக இருந்தது. இன்னும் அநேகருக்கு வேத வசனங்களை போதிக்க நான் பிரயாசப்படுகிறேன். எனது பெயர் பிரியா. நான் முருகன் மெட்டல்ல ஒரு அக்கௌண்டண்டா இருக்கேன். எனக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் இந்த குளோரி வேதாகம கல்லூரியில் 2ஆம் ஆண்டாக பயின்று வருகிறேன். இந்த வருடத்தில் மொத்தம் 10 பாடங்கள் எடுக்கப்பட்டன. அதில் எனக்கு மிகவும் பயனுள்ளதாக பிரயோஜனம் உள்ளதாக சுவிசேஷம் அறிவிக்கும் முறை என்கிற பாடம் எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. பாஸ்டர் ரூபனையா எடுத்தார் அந்த பாடத்தை. பாஸ்டர் ரூபனையா 5 விரல்ல சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அவர் ஈஸி மெத்தட்ல சொல்லி கொடுத்தார். கிருபை, மனிதன், தேவன், கிறிஸ்து, விசுவாசம் என்று அதை சொல்லிக் கொடுத்தார். எனக்கு மிகவும் பிரயோஜனமாக காணப்பட்டது. என்னுடைய பெயர் யோவான். நான் பாரிஸ் பகுதியிலிருந்து வருகிறேன். எனக்காகவும் நான் செய்கிற வாலிபர் ஊழியத்துக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி நான் உங்களிடத்தில் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இவர்கள் ஆரம்ப நாள் முதல் இந்நாள் வரையிலும் ஆரம்ப நாட்களை காட்டில் இந்நாட்களிலே இவர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். 9ஆம்